வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் மீண்டும் முதல்வராகிறார் ரங்கசாமி. ஓரிரு தினங்களில் பதவியேற்பு தேதி அறிவிப்பு. சீனியர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க முடிவு. தேர்தலில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்களுடன் சேலம் சென்றார் ரங்கசாமி. அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலில் வழிபாடு. மக்கள் தீர்ப்பை ஏற்று எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த விவி பேட்டி. ரங்கசாமிக்கு நாராயணசாமி கண்ணன் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். புதுவை முதல்வராக ரங்கசாமி விரைவில் பதவியேற்க இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளில் அரசு அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவை சட்டமன்ற தேர்தல் முடிவின்படி என்ஆர் காங்கிரஸ் 15 இடங்களிலும், அதிமுக 5 இடங்களிலும், காங்கிரஸ் 7 இடங்களிலும், திமுக 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் ரங்கசாமியின் தனிப்பட்ட செல்வாக்கு காரணமாக என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுக கூட்டணி 20 இடங்களில் வெற்றியை தக்க வைத்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சி பீடத்தில் அமரவிருப்பதால் ரங்கசாமி 3வது முறையாக முதல்வராக பதவியேற்கவிருக்கிறார். சேலம் அப்பா பைத்தியம் சுவாமிகள் கோவிலுக்கு சென்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அங்குள்ள சுவாமிகளின் உத்தரவுப்படி தேதி குறித்த பின்னர் முதல்வராக பதவியேற்கவிருக்கிறார். தற்போதுள்ள 11வது சட்டசபையின் ஆயுட்காலம் வருகிற 28ஆம் தேதி வரை இருப்பதால் அதற்குள் ஒரு நாளில் பதவியேற்கலாம். இதனால் அடுத்த வாரத்தில் பதவியேற்பு விழா இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியேற்பு விழாவிற்கான தேதி உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் இதற்கான ஏற்பாடுகளில் அரசு அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமையும் ஆட்சியில் அதிமுகவிற்கு ஒரு அமைச்சர் பதவியும் துணை சபாநாயகர் பதவியும் வழங்கப்படவிருக்கிறது. இதன்படி அன்பழகனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலாம் என்று கூறப்படுகிறது. ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் கடந்த காலங்களைப் போன்று நிதித்துறை, உள்துறை, பொதுப்பணித்துறை போன்றவை ரங்கசாமி வசம் இருக்கும் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. புதிய அமைச்சரவையில் சந்திரகாசு, சபாபதி, அங்காளன் ஆகியோருக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரியவந்துள்ளது. மேலும் என்ஆர் காங்கிரசுக்கு ஆதரவளிக்க உள்ள சுயேட்சை வேட்பாளர் விஎம்சி சிவகுமாருக்கு சபாநாயகர் பதவி வழங்க ரங்கசாமி முடிவெடுத்துள்ளதாக என்ஆர் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றிருப்பதால் முதல்வராக ரங்கசாமி பதவியேற்கவிருக்கிறார். இதனையொட்டி சேலத்தில் நடைபெற்ற பூஜைகளில் வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் கடந்த மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 13ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ், அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றனர். இதனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி கடும் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் புதிய ஆட்சி புதுவையில் அமையவிருக்கிறது. இதன்படி என்ஆர் காங்கிரசின் தலைவரான ரங்கசாமி மீண்டும் முதல்வராக பதவியேற்கவிருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளில் கூட்டணி கட்சியினர் ஈடுபட்டு வரும் நிலையில் சேலம் அப்பா பைத்தியம் சுவாமிகள் கோவிலில் சனிக்கிழமை இரவு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மற்றும் வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பை ஏற்று நல்ல எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுவை சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெள்ளிக்கிழமை வெளியானதையொட்டி மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 15 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் கூட்டணி கட்சியான அதிமுக 5 இடங்களிலும், திமுக 2 இடங்களிலும், காங்கிரஸ் 7 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. சீட் மறுக்கப்பட்டதால் சுயேட்சையாக களமிறங்கிய விஎம்சி சிவகுமார் வெற்றி பெற்றுள்ளார். இதுபோன்ற சூழலில் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காததால் முதல்வர் பதவியை வைத்திலிங்கம் வெள்ளிக்கிழமை மாலை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் வழங்கினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் தீர்ப்பை ஏற்று சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றார். புதுவையின் முதல்வராக ரங்கசாமி மீண்டும் பதவியேற்க இருப்பதையொட்டி அவருக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுவையில் தேர்தல் முடிவினை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தலைமையில் புதிய ஆட்சி அமையவிருப்பதால் அமைச்சர்களின் அறைகள் சீரமைக்கப்பட்டு வருகின்றன. புதுவை சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவின்படி சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், காங்கிரஸ் அமைச்சர்களாக இருந்த ஷாஜகான், கந்தசாமி ஆகியோர் தோல்வியை சந்தித்துள்ளனர்.
இவர்களை எதிர்த்து களமிறங்கிய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இதேபோன்று முன்னாள் முதல்வர் ரங்கசாமி புதிய கட்சி துவங்குவதற்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தபோது அவரது பாணியில் தங்கள் எம்எல்ஏ பதவியை தூக்கி எறிந்து என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்களாக தேர்தலை சந்தித்த அங்காளன், PR சிவா ஆகியோர் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளனர். இது மட்டுமின்றி தேர்தலில் இக்கட்சியின் சார்பில் களமிறங்கிய வேட்பாளர்கள் அசோக் ஆனந்த், செல்வம், கல்யாண சுந்தரம், கார்த்திகேயன் ஆகியோரும் வெற்றி பெற்று சட்டசபைக்கு செல்ல உள்ளனர். இந்நிலையில் புதிய அமைச்சரவை ஓரிரு தினங்களில் பதவியேற்கவிருப்பதால் முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் அறைகள் சீரமைக்கப்பட்டு வருகின்றன. முதல்வராக ரங்கசாமி இருந்தபோது அவரது அறை எப்படி இருந்ததோ அதேபோன்று மிகப்பெரிய காமராஜர் படத்துடன் தற்போது முதல்வர் அறை சீரமைக்கப்பட்டுள்ளது. புதுவை சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு சான்றிதழ்களை தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா வழங்கினார். புதுவை சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம், இந்திரா நகர், கதிர்காமம் தொகுதிகளில் வெற்றி பெற்ற ரங்கசாமி, உப்பளம் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் அன்பழகன், நெல்லித்தோப்பு தொகுதியில் வெற்றி பெற்ற ஓம்சக்தி சேகர், உருளையன்பேட்டையில் வெற்றி பெற்ற நேரு, வில்லியனூரில் வெற்றி பெற்ற நமச்சிவாயம், ஏம்பலத்தில் வெற்றி பெற்ற ராஜவேலு, மங்கலத்தில் வெற்றி பெற்ற தேனி ஜெயக்குமார் ஆகியோர் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டனர். இதேபோன்று முத்தையால்பேட்டையில் வெற்றி பெற்ற நந்தா சரவணன், லாஸ்பேட்டையில் வெற்றி பெற்ற வைத்தியநாதன், காலாப்பட்டில் வெற்றி பெற்ற கல்யாண சுந்தரம், ராஜ்பவனில் வெற்றி பெற்ற லட்சுமி நாராயணன், திருபுவனையில் வெற்றி பெற்ற அங்காளன், மண்ணாடிப்பட்டில் வெற்றி பெற்ற செல்வம், நெட்டப்பாக்கத்தில் வெற்றி பெற்ற பெரியசாமி, பாகூரில் வெற்றி பெற்ற தியாகராஜன், அரியாங்குப்பத்தில் வெற்றி பெற்ற சபாபதி உட்பட பலருக்கு தேர்தல் வெற்றி சான்றிதழ்களை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான ராகேஷ் சந்திரா வழங்கினார். தேர்தல் வெற்றி குறித்து வேட்பாளர்கள் கூறுகையில், வில்லியனூர் தொகுதியிலே இந்திய தேசிய காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வில்லியனூர் தொகுதி மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நேரத்தில் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்கு இந்த காணிக்கை எங்களுடைய என்ஆருடைய பொற்பாதத்தில் நாங்கள் வச்சு நாங்கள் வணங்குறோம். தெய்வம் மாதிரி வணங்குறோம். இந்த வெற்றி மக்கள் முதல்வருக்கு கிடைத்த உண்மையான வெற்றி. அவரின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த தொகுதியில் என்னை வேட்பாளராக்கியிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த தொகுதிக்கு அவரை போலவே என்றென்றும் மக்களுக்காகவே என்னுடைய சேவை இருக்கும் என்று இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லாமல் ஃப்ரீ அப்ளிகேஷன், ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீயா தலைவர் தலைமையில் எல்லாமே நல்லது செய்வோம். பழைய விட்டகர தொட்டகரெலாம் இருக்குது. அது தொண்டது கூட்டணி கட்சி என்ஆர் காங்கிரஸுடைய தலைவர்கள் தொகுதியில் உள்ள அனைவருக்கும் நன்றி செய்ய வேண்டிய கடமை. இந்த வெற்றி முழுமையாக என்ஆர் தான் சாரும். என்ஆர் மீது நம்பிக்கை வைத்து அனைத்து மக்களும் இந்த ஓட்டளிச்சிருக்காங்க. இந்த வெற்றி முழுமையாக அவருக்கு நான் காணிக்கை. தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட 10,000 வாக்கு வித்தியாசத்தில் என்ன பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அதற்கு என்றென்றும் தொகுதி மக்களுக்கும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் உண்மையாகவும் சிறந்த ஊழியனாகவும் நல்ல முறையில் செயல்படுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி அடியோடு ஒழித்து கட்டி வருது. இனி புதுவையில் இல்லை என்று மாநில செயலாளர் பாண்டிச்சேரியில் என்னை ஏற்று நின்றார். அவரை தோற்கடித்து அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி புதுவையிலே இனி இல்லை என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறேன். இந்த வெற்றியை நம்முடைய அண்ணன் என்ஆர் அவர்களுடைய பாதத்திலே சமர்ப்பித்து அவளோடு உறுதுணையாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரங்கசாமிக்கு அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து. கதிர்காமம் வீட்டில் குவிந்துள்ள தொண்டர்களால் விழாக்கோலம் பூண்டுள்ளது முதல்வரின் இல்லம். நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட சீட் வழங்கியிருந்தால் வெற்றி பெற்றிருப்பேன். உழவர்கரையில் தோல்வியடைந்த ஜான்குமார் பேட்டி. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
ஒரே ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி சமரிலே ஒரே ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரே சர்ப்ரைஸ் 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 ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி ராம் சில்க்ஸ் இன் செம ஜாலி சம்மர் இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ் ஏப்ரல் மேயிலே இல்ல படிப்பு மேயிலே ஒரே ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி சமரிலே ஒரே ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரே சர்ப்ரைஸ் 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 ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி ராம் சில்க்ஸ் இன் செம ஜாலி சம்மர் இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே எஸ்எம்எஸ் அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு எஸ்எம்எஸ் கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் யூபிஎஸ், இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Ram's Apartment, number 40, Vijay Raghava Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9844508338 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. VIP Superlight Flex with Flexicotech, the new revolution in the luggage industry. Flexicotech makes Superlight Flex lightweight yet unbreakable. International testing house SGS has certified it to be made of non-break materials. Superlight Flex through our very own unbreakable tests. VIP Superlight Flex with Flexicotech, the new revolution in the luggage industry. VIP exclusive showroom 145 Mission Street. Phone 222791.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் சைவ நெறிக்கழகம் நடத்திய திருமுறை வேள்வி பயிற்சியில் பலர் பங்கேற்று சான்றிதழ்கள் பெற உள்ளனர். கோவை பேரூர் ஆதீனம் மற்றும் புதுவை சைவ நெறிக்கழகம் சார்பில் திருமுறை வேள்வி பயிற்சி கோரிமேடு அங்கையர்கண்ணி கோவிலில் 4 தினங்கள் நடைபெற்று வருகிறது. கோவில்கள் மற்றும் வீடுகளில் நடைபெறும் பூஜைகளில் வேள்விகளை திருமுறை வழியில் நடத்தும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. கோவை பேரூர் ஆதீனம் சாந்தலிங்கம் தலைமையில் ஜெயப்பிரகாசம், குழந்தைவேலு, ஜெயப்பிரகாஷ் ஆகியோர் சித்தானந்தம் திருமுறை பயில்கின்ற மாணவர்கள் மற்றும் சிவதீட்சை பெற்ற அடியார்களுக்கு பயிற்சி அளித்தனர். மே 16ஆம் தேதி நடைபெறும் பயிற்சிக்கு பின்னர் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது. புதுவையில் மக்கள் நல்ல தீர்ப்பினை வழங்கியிருப்பதாக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி உற்சாகத்துடன் தெரிவித்தார். புதுவையில் காங்கிரஸ் முதல்வராக பணியாற்றிய ரங்கசாமி சக அமைச்சர்கள் கட்சி மேலிடத்திற்கு கொடுத்த நெருக்கடியின் காரணமாக பதவியை ராஜினாமா செய்து நீண்ட நாள் மௌனத்திற்கு பின்னர் என்ஆர் காங்கிரஸ் என்ற கட்சியை துவக்கி தேர்தலை சந்தித்தார். மக்கள் நல திட்டங்களை மீண்டும் நிறைவேற்ற வேண்டுமெனில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்களும் அமோக வெற்றி பெற்றனர். இந்நிலையில் வெற்றி சான்றிதழை என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி வெள்ளிக்கிழமை மாலை பெற்றுக் கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நல்ல தீர்ப்பினை வழங்கியிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். மக்கள் தீர்ப்பு சொன்னார். மக்களுடைய நல்ல தீர்ப்பு. இந்த விக்டரி வந்து நம்முடைய மக்கள் கொடுத்து வெற்றி. இது மேல அப்புறம் சொல்றேன். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவிருக்கும் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமிக்கு அதிகாரிகள் மற்றும் தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். புதுவையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக கதிர்காமம், இந்திரா நகர் தொகுதிகளில் போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதல்வருமான ரங்கசாமி வெற்றி பெற்றார். இதேபோன்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளதால் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை கிடைத்துள்ளது. புதுவையின் புதிய முதல்வராக ரங்கசாமி ஓரிரு நாட்களில் பதவியேற்கவிருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளை அரசு நிர்வாகம் செய்து வருகிறது. இந்நிலையில் ஐஜி, சீனியர் எஸ்பி, எஸ்பிக்கள் மற்றும் உயரதிகாரிகள் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியை அவரது வீட்டில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதேபோன்று ரங்கசாமியின் தீவிர விசுவாசிகளும் தொண்டர்களும் ரங்கசாமியின் வீட்டின் முன்பாக திரண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் சீட் வழங்கப்பட்டிருந்தால் வெற்றி பெற்றிருப்பேன் என்று உழவர்கரை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். புதுவை உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட ஜான்குமார் தோல்வியடைய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றுள்ளார். தேர்தலில் தோல்வியடைந்துள்ள ஜான்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பாக ஏற்றுக்கொள்வதாகவும் தேர்தலின் போது நெல்லித்தோப்பு தொகுதி வழங்கப்பட்டிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இது குறித்து ஜான்குமார் கூறுகையில் நடந்து முடிச்சுங்க. ரொம்ப சந்தோஷம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ரங்கசாமி அவருக்கு வந்து வாழ்த்துக்களை தான் தெரிவிக்கணும். ஏன்னா மிகப்பெரிய சுனாமி அலையாக சொல்லலாமா, இல்லைன்னா அது ஜப்பான் ஆட்சியாளர் கூட சொல்லலாமா. ஏன்னா அதை போல் வந்து அவர் மிகப்பெரிய வெற்றியை வந்து வாய்ப்பு இருக்கிறாரு. இப்போ நான் உழவர்கரை தொகுதியில் வந்து மொத்தம் ஒரு 18 நாள் அரசியல் தான் நான் வந்து பண்ணேன். எனக்கு ஆனால் போதிய டைம் இல்லை. என் முதல் ரவுண்டுலேயும் பாலன் சார் கிட்டத்தட்ட 2000 சில்லற ஓட்டில் லீடு இருந்தாங்க. அடுத்த ரவுண்டில் வந்து நான் கொஞ்சம் ஓட்டு வாங்கினேன். பன்னீர் எனக்கு முன்னாடி வாங்கினார். அதுக்கு கீழே ரொம்ப வந்து பாலன் சார் குறைஞ்சிட்டாங்க. இந்த 3வது ரவுண்டில் எண்ணும்போது பன்னீர்செல்வம் ரொம்ப டாப் கிளாஸ் வந்துட்டாங்க. செகண்ட் வந்து நான் வந்திருக்கிறேன். தேர்ட் வந்து பாலன் சார் பண்ணாலும் அவருக்கு பாலன் சார் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து பன்னீர்செல்வம். அவருடைய இப்போ கிட்டத்தட்ட ஒரு 400-500 வாக்குகள் வித்தியாசம் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு பாக்ஸ் சேனலில் நான் பரவாயில்ல, நான் தோல்வி ஒப்புக்கொண்டு நான் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். பன்னீர்செல்வத்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. நான் 18 நாள் அரசியல் அந்த உழவர்கரையில் பண்ணதுனால மக்களுடைய உள்ளங்கள் அவங்கள புரிஞ்சிக்க முடியல. ஒருவேளை நெல்லித்தோப்பில் தான் என்னுடைய கடந்த கால ஒரு 15-20 வருடமாக சர்வீஸ் பண்ணியிருந்தேன். அந்த தொகுதி கிடச்சிருந்தா நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பேன் என்பது எல்லாருக்கும் தெரியும். பரவாயில்ல, அடுத்த தேர்தலில்
இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் தீர்ப்பே மகேச தீர்ப்பை ஏற்றுக்கிறேன். அடுத்த முறை சட்டசபையில் உட்காரத்துக்கு இன்னும் என்னுடைய களப்பணிகளை நான் தொடர்ந்து என்னுடைய மக்களுக்கு செய்வேன். ஈவன் நெல்லித்தோப்புக்கும் உழவர்கரைக்கும் 2 தொகுதிக்கும் சேர்ந்து செய்து அடுத்த முறை உழவர்கரையா நெல்லித்தோப்பா இது 2 இடத்தையும் என்னால் வெற்றி கொடை நாட்டுறதுக்கு நானோ அல்லது நான் கையை காட்டுறவங்களோ 2 தொகுதியில் என்னால் வெற்றி பெற வைக்க முடியும் என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன். உப்பளம் மற்றும் முதலியார்பேட்டையில் அதிமுக வேட்பாளர்கள் அன்பழகன், பாஸ்கர் ஆகியோர் வெற்றி பெற்றதையொட்டி தொகுதி மக்களுக்கு தொண்டர்கள் இனிப்பு வழங்கினர். புதுவை உப்பளம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட அன்பழகன் 9536 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இதேபோன்று முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் 16834 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவ்விரு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றதையொட்டி வானரப்பேட்டை பகுதியில் அதிமுக இளைஞர் அணியினர் இனிப்பு வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ந்தனர். இதில் ஐயப்பன், சுதாகர், சூசை உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு தொகுதிகளிலும் ஓம் சக்தி சேகர் மற்றும் நேருவின் ஆதரவாளர்கள் பட்டாசுகள் வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. இல்ல இல்ல, இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் கூலான ஜமாய் சம்மா. மணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபேன் வாங்குங்க, மிக்ஸி வாங்குங்க, குக்கர் வாங்குங்க, கிரைண்டர் வாங்குங்க. ஆனா மறக்காம உங்க வீட்டு குட்டீஸையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல எது வாங்கினாலும் 4 ஜமாய் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸோட ஜமாய் ஆஃபர். 4 ஜமாய் ஐஸ்கிரீம்களுடன் அட்சய திருதியை முன்னிட்டு வெள்ளிக்காசும் இலவசம். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த
சம்மர் ஜாலி சம்மர். இல்ல இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் கூலான ஜமாய் சம்மர். மணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபேன் வாங்குங்க, மிக்ஸி வாங்குங்க, குக்கர் வாங்குங்க, கிரைண்டர் வாங்குங்க. ஆனா மறக்காம உங்க வீட்டு குட்டீஸையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல எது வாங்கினாலும் 4 ஜமாய் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸோட ஜமாய் ஆஃபர். 4 ஜமாய் ஐஸ்கிரீம்களுடன் அட்சய திருதியை முன்னிட்டு வெள்ளிக்காசும் இலவசம். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. மணியில ஃபேன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 97 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 97 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 31 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் மீண்டும் முதல்வராகிறார் ரங்கசாமி. ஓரிரு தினங்களில் பதவியேற்பு தேதி அறிவிப்பு. சீனியர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க முடிவு. தேர்தலில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்களுடன் சேலம் சென்றார் ரங்கசாமி. அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலில் வழிபாடு. மக்கள் தீர்ப்பை ஏற்று எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த விவி பேட்டி. ரங்கசாமிக்கு நாராயணசாமி கண்ணன் வாழ்த்து. இத்துடன்